ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மா அகாடமி. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு அண்ட் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கவர் பண்ணியிருந்தோன்னா, சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து நியூ புக்கு டேர்ம் 2ல் இருந்தும், 10த்தில் இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ்லேருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் லெசன்ல இருந்தும், 12th வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில், சரிங்களா, அரசியலமைப்பு. ஸோ இந்த லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆல் நோட்ஸஸும், சரிங்களா. ஸோ லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸும் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருப்போம். இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின், இந்த டாபிக்ஸில் வந்திருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டோன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கான இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம், சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துலாம், சரிங்களா. கொஷின் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, எந்த இயரில் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதனுடைய டீட்டெயிலும் வந்து பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆன்சர் விதி 17. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? எது தவறுன்னா, ஆப்ஷன் சி, 2002ஆம் ஆண்டு 82வது சட்ட திருத்தத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமையானது சேர்க்கப்பட்டது. இது வந்து தப்பு, சரிங்களா. 86வது சட்ட திருத்தம் இருக்கும். 11வது அடிப்படை கடமையாக 21A வந்து சேர்த்துருப்பாங்க. 6லேருந்து 14 வயதுள்ள குழந்தைங்களுக்கு வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றது நம்ம கடமைன்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. அதனுடைய கூற்று பார்த்தலாம். அரசியலமைப்பின் 4ஆம் பாகத்தில் தான் அடிப்படை கடமை உள்ளது, சரிங்களா. 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது, சரிங்களா. அதுவும் கரெக்டு தான். பொது பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அமல்படுத்தப்பட்டது, சரிங்களா. இதில் எதுக்கு தப்புனா ஆப்ஷன் சி மட்டும்தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் எதுன்னு கேட்டாங்கன்னா, முடிவுக்கு கொண்டு வருதல் தான். பாராளுமன்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, சபாநாயகரால் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்து கொண்டு வரும். கலைக்க முடியுமா, ஒத்தி வைக்க முடியுமா, இல்லை அழைக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு கொண்டு வருதல் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யாருன்னா ஆலோசனை குழு, சரிங்களா. தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யாருன்னா ஆலோசகர் குழு தான். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா, இந்திய தலைமை வழக்கறிஞரா, தலைமை வழக்கறிஞர்னு கேட்டால் கரெக்டான ஆன்சர் வந்து ஆலோசனை குழு தான் வந்து அனுமதிக்கும். அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. 1, 3, 4 வந்து கரெக்ட், சரிங்களா. அடிப்படை உரிமைகள் பற்றி என்னன்னு பார்க்கலாம். நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது, சரிங்களா. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்த உரிமைகள் வந்து முழுமையானது. நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா அவசர நிலை பிரகடனப்படுத்தும் போது இது வந்து தானாக வந்து இழக்கும், சரிங்களா. அதனால முழுமையானதுன்றது வந்து தப்பு. தேசிய அளவிலான அவசர நிலை பிரகடனத்தின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவற்றை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம், சரிங்களா. அது கரெக்டு. இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பெறக்கூடியதாகும், சரிங்களா. அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வயது கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழில் கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது. இதை கூறும் சட்டப்பிரிவு எதுனா பிரிவு 24, சரிங்களா. சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வந்து பார்த்திங்கன்னா 23 அண்ட் 24 இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 24 வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், அரசியல் சாசன பகுதி 5ஆம் அத்தியாயம் மக்களின் பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. அவர் யாருன்னா இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர், சரிங்களா. நம்மளுடைய அரசியல் சாசன பகுதி 5ல் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அத்தியாயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களின் பொது பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு உயர் அதிகாரியை வந்து நியமனம் செய்கிறாங்க. அவர் யாருன்னா இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்பவையில் எது ஒன்றிய பிரதேசங்களில் முந்தைய பெயர்கள் கிடையாது, சரிங்களா. எதுனா தனித்துவமான மத்திய பகுதிகள், சரிங்களா. ஒன்றிய பிரதேசங்களில் முந்தைய பகுதிகள் வந்து கிடையாதுன்றாங்கன்னா, அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள், தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள், பகுதி சி மற்றும் டி மாநிலங்கள், சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமான மத்திய பகுதிகள்ன்றது வந்து முந்தைய பெயர்களில் ஒன்றிய பிரதேசன்றதுல வந்து சேர்க்கப்பட்டிருக்காது, சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? சரிங்களா? சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கு உண்டான உரிமை, சுதந்திர உரிமை. சரிங்களா? இதுல தப்பு எதுன்னா ஆப்ஷன் சி. ஸோ என்னன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு வரணும். சரிங்களா? இது சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து படிக்கும்போது கிளியரா படிச்சா தான் நம்மளுக்கு புரியும். சரிங்களா? சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்றது வந்து வராது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் வந்து அடிப்படை உரிமைகள்ல ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதி புனராய்வு பற்றி கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 வந்து சரி. ஸோ ஆப்ஷன் 2 என்னன்னா, அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து அளிக்கிறது. சரிங்களா? அது சரி. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. இதுவும் கரெக்ட். சரிங்களா? ஸோ நீதி புனராய்வு யூகேல தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டதுன்றது வந்து தப்பு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சேம் கொஸ்டின் தான். நீதி புனராய்வு பற்றி கீழே கொடுக்கப்படும் வாக்கியங்களில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீதி புனராய்வு கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா யூகேல தோன்றியதுன்றது வந்து தப்பு. சரிங்களா? கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானவை? குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். இது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். நாட்டின் நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுவும் கரெக்ட். 360 வரும். ஆர்டிகல் 360 இது வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் வந்து அமல்படுத்தினது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அப்படின்றதும் கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் வந்து பொறுப்பானவர். ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். மத்திய அரசால் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஷரத் என்னன்னு கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ என்னன்னா ஆர்டிகல் 269. சரிங்களா? ஷரத்து 269. சரிங்களா? மத்திய அரசால் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டம் எதுன்னா 269. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்திய அரசியலமைப்பின் டேஷ் சட்டப்பிரிவின்படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. சரிங்களா? ஸோ என்னென்னா ஆர்டிகல் 22. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 42வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னா 1976. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வழங்குகிறதுனா 370. சரிங்களா? ஸோ இது எப்போ கேன்சல் ஆச்சுன்றதும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்திய அரசியலமைப்பின் ஷரத் 63 வந்து எதை குறிப்பிடுகிறதுனா துணை குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடுகிறது. சரிங்களா? ஸோ குடியரசு துணைத் தலைவர் பதிவு பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறதுனா 63. ஸோ எப்படி வேணாலும் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. ஸோ ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா விதி 153. முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விதி 163. ஸோ ஆளுநர் வந்து 153. சரிங்களா? ஸோ கவர்னர் வந்து 153. சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 163. சரிங்களா? ஸோ மேலவை உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலவை பற்றி வந்து 171. சரிங்களா? மேலவை வந்து 171. சட்டசபை வந்து 170. சரிங்களா? ஸோ அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா 170. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். சட்ட அலுவலர் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்னா விதி 76. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ஸோ அதனுடைய ஆர்டிகல் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சமத்துவ உரிமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா 14லேருந்து 18 வரைக்கும் வரும். சரிங்களா? 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை வந்து பார்த்தீங்கன்னா 19லேருந்து 22 வரைக்கும் வந்து சுதந்திர உரிமை. அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து 32. சமய சுதந்திர உரிமை வந்து 25லேருந்து 28. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறதுனா 12லேருந்து 35 வந்து அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது. சரிங்களா? ஸோ இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடந்ததுன்னா 1946 டிசம்பர் 9. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பண மசோதாவை மாநிலங்களவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம்? சரிங்களா? ஸோ எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம்னா 14 நாட்கள் வந்து தாமதப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்தியாவில் பிரதம அமைச்சர்களின் பதவிக்காலம். சரிங்களா? ஸோ ஆர்டர் வைஸ் வந்து நம்ம வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ அவருக்கு அப்புறம் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து லால் பகதூர் சாஸ்திரி.
3வது வந்து இந்திரா காந்தி, 4வது வந்து மொரார்ஜி தேசாய். சரிங்களா? ஸோ இவங்க குடுத்துருக்க ஆர்டர் வைஸ் நாம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் 2டா வந்து லால் பகதூர் சாஸ்திரி, 3 வந்து இந்திரா காந்தி, 4த் வந்து மொரார்ஜி தேசாய். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? சரிங்களா? ஸோ யாருன்னா பி.ஆர். அம்பேத்கர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதுனா 543. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பிரைம் மினிஸ்டர் கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன். சரிங்களா? இந்தியாவின் குடியரசுத் தலைவர் இவங்க கொடுத்துருக்க ஆர்டரில். சரிங்களா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்னு. சரிங்களா? வெங்கட்ராமன் ஃபர்ஸ்ட், சங்கர் தயாள் சர்மா வந்து செகண்ட், ஸோ நாராயணன், டாக்டர் கே.ஆர். நாராயணன் தேர்டு, டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் வந்து ஃபோர்த்து. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கொஸ்டின் தான். ஸோ விதி 213 படி மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை இயற்றலாம். ஸோ அவரால் வந்து இடைக்கால சட்டங்கள் வந்து இயற்ற முடியாது. சரிங்களா? ஸோ அது வந்து தவறு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதங்களுக்குள் அவ்வித இடைக்கால சட்டங்கள் சட்டமன்றத்தில் ஒப்புதலை பெற வேண்டும். இவற்றில் எது சரியான தீர்மானிக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது 2மே வந்து தவறு தான். ஸோ காரணம் 2மே தவறு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பொறுத்துக. ஸோ ராஜ்பவன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்பவன் சொல்லுவாங்க. ராஷ்டிரபதி பவன்றது வந்து ஜனாதிபதி அலுவலகத்தை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ராஜ துரோக விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு மீறினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ராஜ துரோக விசாரணை வந்து பண்ணுவாங்க. ஸோ துணைநிலை ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களில் வந்து இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? சரிங்களா? குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பினுடைய பாதுகாவலர். முதலமைச்சர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். உச்சநீதிமன்றம் வந்து சிறப்பான அடையாளங்கள். தேசிய கீதம் வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ இதில் எது சரியாக பொருந்தி உள்ளதுன்னா முதலமைச்சர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்களை எந்த தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? மேல் சபை. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். கரெக்டா? ஸோ ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். சரிங்களா? ஸோ இது 2மே கரெக்ட். வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து நோட்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.